வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு நிர்வாகத்தில், சமூகத்தில், நண்பர்களிடத்தில், உறவினர்களிடத்தில், குடும்பத்தில், ஆன்மீகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை என்னென்னா கமெண்ட், கருத்து சொல்கிறது, கமாண்ட், கட்டளை இடுறது, டிமாண்டு, கோரிக்கை வைக்கிறது. இதை பற்றி ஒவ்வொன்றா நாம் இன்றைக்கி பார்க்கலாம். கமாண்ட், டிமாண்டு ஆகிய 3 சொற்களும் நாம் பயன்படுத்தும் இடத்தை பொறுத்து நம்முடைய ஆளுமையையும் உறவையும் தீர்மானிக்குது. நிர்வாகம், சமூகம், நட்பு, உறவு, குடும்பம், ஆன்மீகம் ஆகிய தலங்களே இதை எப்படி தத்துவார்த்தமாக பயன்படுத்துகிறோன்றதை பார்க்கலாம். முதல்ல நிர்வாகத்தை எடுத்துக்கலாம். ஒரு ஊழியர் தான் மேலாளரிடம், சார் இந்த ப்ராஜெக்ட் டிசைனை இப்படி மாற்றினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சிங்க. உடனே அந்த மேலாளர் இது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவும் அறிவுசார் சிந்தனைன்னு அவர் கருத்துக்கு எடுத்துக்கணும். ஊழியர்களின் வேலைத்திறன் குறித்த கருத்துக்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். தனிப்பட்ட விமர்சனமாக இல்லாமல் அவர்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக இருக்கணும். அடுத்தது கட்டளை, கமாண்டு. இந்த ரிப்போர்ட்டை இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே என் டேபிளில் சப்மிட் பண்ணணும்னு மேலாளர் சொல்கிறாருன்னு வச்சுங்க. வேலை துரிதமாக நடக்க அதிகார அடக்குநிலை பயன்படுத்தும் இடம் இது நிர்வாகத்தின் அஸ்திவாரம். அவசர காலங்களிலும் இறுதி முடிவுகளை எடுக்கும் போதும் மேலதிகாரி கட்டளை இடணும். இது தெளிவான வழிகாட்டுதலாக இருக்க வேண்டுமே தவிர அதிகார திமிராக இருக்கக்கூடாது. டிமாண்டு, எதிர்பார்ப்பு. நாங்கள் ஓவர் டைம் வேலை செஞ்சதுக்கு உண்டான பணத்தை உடனே கொடுத்தாகணும்னு ஊழியர்கள் கேட்குறாங்கன்னு வச்சுக்க. இது தங்களின் நியாயமான உரிமையை நிலைநாட்டும் கோரிக்கை. நிர்வாகத்தில் இலக்குகளை அடைவதே முக்கிய நோக்கம். இங்கு அதிகாரமும் பொறுப்பும் சமநிலையில் இருக்கணும். ஒரு வேலையின் தரம், உழைப்பு மற்றும் நேர கட்டுப்பாடு ஆகியவற்றை ஊழியர்களிடம் டிமாண்டாக நிர்வாகத்திற்கு வைக்கிறதுக்கு உரிமை உண்டு. இது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கான நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அடுத்தது இந்த கமெண்ட், டிமாண்ட் சமூகத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க? ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு போன்ற சமூக வலைத்தளங்களில் நாம் பதிவிடும் கமெண்ட்ஸு ஒரு அரசியல் நிகழ்வையோ அல்லது சினிமாவையோ பார்த்துவிட்டு நம் எண்ணங்களை பகிர்வது. இது தனி மனித பேச்சுரிமையின் வெளிப்பாடு. கமெண்ட் மற்றவர்களை காயப்படுத்தாமல் ஆக்கப்பூர்வமாக ஆலோசனை வழங்கணும். ஆனால் தத்துவார்த்தமாக பார்க்கும்போது ஒரு கமெண்ட் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது மனத்தின் பிரதிபலிப்பு. ஒருவர் எழுதும் கமெண்ட்டில் அவரின் அறிவு, அனுபவம், உணர்வு, அகந்தை, அன்பு, கோபம் எது உள்ளதோ அது வெளிப்படும். சமூகத்தில் நாம் ஒரு அங்கத்தினர் மட்டுமே, ஆட்சியாளர் அல்ல. இங்கு சமத்துவமும் மரியாதையும் மிக மிக முக்கியம். சமூக அவலங்கள், அரசியல் மற்றும் பொது பிரச்சனைகள் குறித்து நாம் கருத்து சொல்லலாம். அது விவாதத்தை உருவாக்க வேண்டுமே தவிர வன்மத்தையோ பிரிவினையோ தூண்டக்கூடாது. கமெண்ட் என்பது உங்கள் அறிவையும் முதிர்ச்சியும் சார்ந்திருக்கணும். கமெண்ட் என்பது மனிதனின் சுய சிந்தனை மற்றும் சுதந்திரத்தின் அடையாளம். 2வது கமாண்ட், இங்கே குப்பை கொட்டாதீர், மீறினால் அபராதம் விதிக்கப்படும். அரசு அல்லது காவல்துறை போடும் சட்டங்கள் மற்றும் உத்தரவுகள் சமூக ஒழுங்கை பராமரிக்க இந்த எதேச்சிகாரம் அவசியம்.
கமெண்டை பிறரை அடக்குவதற்காக பயன்படுத்தாமல் ஒரு பொறுப்பான வழிகாட்டியாக மட்டுமே பயன்படுத்தணும். சமூகத்தில் தனி மனிதனாக நாம் யாருக்கும் கட்டளையிட முடியாது. சட்டமும் ஒழுங்கும் மட்டுமே கட்டளையிட முடியும். இங்கு நாம் அதிகாரத்தை காட்ட முயன்றால் சமூகம் நம்மை புறக்கணிக்கும். சமூகத்தில் நிர்வாகம் என்பது ஒரு ஒழுங்கை உருவாக்குவது. அங்கே கமாண்டு தேவையாகிறது. ஆனால் ஞானமில்லாத கமாண்ட் அடக்குமுறை ஆகிவிடும். கமாண்டு என்பது உங்கள் பொறுப்பை சார்ந்திருக்க வேண்டும் என்பது உங்கள் பொறுப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். கமாண்டு என்பது மனிதனின் அதிகார வேட்கை மற்றும் சமூக கட்டுப்பாட்டின் அடையாளம். டிமாண்டு எதிர்பார்ப்பு. எங்கள் பகுதிக்கு உடனே சாலை வசதி செய்து தர வேண்டும் என மக்கள் சாலை மறியல் செய்வது மக்களின் தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக அரசிடம் வைக்கும் கோரிக்கை அல்லது போராட்டம். ஒரு சிறந்த மனிதன் தன் வாழ்க்கையில் இந்த மூன்றையும் எப்போது எங்கே பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். டிமாண்டை பேராசையோடு அணுகாமல் நம்முடைய நியாயமான உரிமைகளுக்காக மட்டுமே முன்வைக்கணும். டிமாண்டு என்பது உங்கள் தகுதியை சார்ந்திருக்க வேண்டும். டிமாண்டு என்பது மனிதனின் உயிர் வாழும் தேவை மற்றும் ஆசைகளின் அடையாளம். குடிமகனாக நமக்குரிய அடிப்படை உரிமைகள், நீதி மற்றும் தூய்மையான சூழலை அரசிடமும் சமூகத்திடமும் நாம் கோர வேண்டும். இது விழிப்புணர்வின் அடையாளம். சிறந்த நிர்வாகி கமெண்ட் கேட்பார், கமாண்டு கொடுப்பார், டிமாண்டை குறைப்பார். அவர் மக்களை பயமில்லாமல் நம்பிக்கையால் வழிநடத்துவார். கட்டளை கொடுப்பவன் மேலாளர், உள்ளத்தை தொடுபவன் தலைவர். கமெண்ட் இருக்கட்டும், ஆனால் காயப்படுத்தாமல் கமாண்டாக இருக்கட்டும். ஆனால் அகந்தை இல்லாமல் டிமாண்டு இருக்கட்டும். ஆனால் பற்றில்லாமல் இந்த மூன்றையும் அன்பு மற்றும் விழிப்புணர்வுடன் பயன்படுத்தும்போது உறவுகள் மலரும். வார்த்தைக்கு முன் மனதை கவனி, மனதுக்கு முன் அன்பை கவனி. அப்போது கமெண்ட் ஞானமாகும், கமாண்டு பொறுப்பாகும், டிமாண்டு புரிதலாகும். அடுத்தது நண்பர்களிடத்தில் இந்த மூணையும் எப்படி கமாண்டு டிமாண்டை பயன்படுத்துகிறோன்றதை பார்ப்போம். நட்பு என்பது நிபந்தனையற்ற அன்பால் ஆனது. இங்கு அதிகாரத்துக்கு இடமே இல்லை. கமெண்ட் நண்பர்களின் தவறுகளை சுட்டி காட்ட கருத்து சொல்லலாம், ஆனால் அது தனியாக சொல்லப்பட வேண்டும். பலருக்கு முன்னால் அவர்களை காயப்படுத்தக்கூடாது. டிமாண்டு அவசர காலங்களில் உதவி, அன்பு மற்றும் நேரத்தை நண்பரிடம் உரிமையோடு கோரலாம். இந்த தேவை இருதரப்பு புரிதலை வளர்க்கும். கமாண்டு நட்பில் கட்டளை என்ற பேச்சுக்கே இடமில்லை. நண்பனை ஆதிக்கம் செலுத்த முயன்றால் அந்த நட்பு அங்கேயே இறந்துவிடும். நண்பர்களிடத்தில் நட்பு சமத்துவத்தில் மலரும். அங்கே அதிக கமாண்டு வந்தால் நட்பு மெதுவாக தூரமாகும். அதனால் கமெண்ட் ஊக்கமாக இருக்கணும். கமாண்டு அவசியமான நேரத்தில் மட்டும் இருக்கணும். டிமாண்டு உரிமையாக இருந்தாலும் அளவோடு இருக்க வேண்டும். நண்பன் ஆள வரக்கூடாது, புரிந்து கொள்ள வர வேண்டும். உறவினர்களிடத்தில் உறவுகள் நெருக்கமும் நுணுக்கமும் கொண்டவை. அங்கே கருத்து கூறும் முன் கருணை வேண்டும். கட்டளை கூறும் முன் தகுதி வேண்டும். கோரிக்கை வைக்கும் முன் மரியாதை வேண்டும். அளவில்லா உருவாக்கம் மனக்கசப்பை உருவாக்கும். அளவில்லா கமாண்டு எதிர்ப்பை உருவாக்கும். அளவில்லா டிமாண்டு உறவு சுமையை உருவாக்கும். உறவுகள் என்பது ஒரு சமூக கட்டமைப்பு. இங்கு எல்லையும்
மரியாதையும் மிகவும் முக்கியம். உறவினர்களின் வீட்டு விசேஷங்கள் அல்லது தனிப்பட்ட விஷயங்களில் நான் கேட்கப்படாமல் கருத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத கருத்துக்கள் விரிசலை உண்டாக்கும். கூட்டு குடும்ப முறையிலோ அல்லது பெரியவர் என்ற முறையிலோ கூட இன்றைய சூழலில் உறவினர்களுக்கு கட்டளை இடுவதை தவிர்க்க வேண்டும். அது வெறுப்பையே சம்பாதித்து தரும். டிமாண்டு பரஸ்பர மரியாதை மற்றும் சுப காரியங்களில் பங்கெடுப்பதை உறவிடம் கோரலாம். பரஸ்பர மரியாதை மற்றும் சுப காரியங்களில் பங்கெடுப்பதை உறவிடம் கோரலாம். ஆனால் அவர்களின் பொருளாதாரத்தையோ தனிப்பட்ட உழைப்பையோ கட்டாயப்படுத்த கூடாது. குடும்பத்தில் இதை எப்படி பயன்படுத்துகிறோம்? குடும்பம் என்பது அன்பால் நிலைக்கும் இடம். அங்கே கமெண்ட் புரிதலாக இருக்கணும், கமாண்டு பாதுகாப்பாக இருக்கணும், டிமாண்டு அன்பான வேண்டுகோளாக இருக்கணும். எப்போதும் கட்டளை மட்டுமே இருந்தால் அன்பு குறையும். எப்போதும் கோரிக்கை மட்டுமே இருந்தால் சோர்வு வரும். எப்போதும் விமர்சனம் இருந்தால் மனம் விலகும். சொல்லும் வார்த்தை சரியாக இருந்தாலும் சொல்லும் மனநிலை தவறானால் உறவு காயப்படும். மனைவியிடம் இந்த வாரம் சமையல் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ஒரு தம்பதியருக்குள் நடக்கும் சாதாரண உரையாடல். இதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை, வெறும் தனிப்பட்ட கருத்து பகிர்வு மட்டுமே. இது உறவை வளர்க்கும். குடும்ப உறுப்பினர்களின் பலவீனங்களை பற்றி அடிக்கடி குறை கூறி கருத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களின் பலவீனங்களை பற்றி அடிக்கடி குறை கூறி கமெண்ட் சொல்வதை தவிர்க்க வேண்டும். அது வீட்டின் அமைதியை கெடுக்கும். கமெண்டில் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எல்லாம் கிளம்பணும், லேட் பண்ணக்கூடாது. குடும்பத் தலைவர் அல்லது பெற்றோர் எடுக்கும் முடிவு இது. குடும்பத்தை ஒழுங்குபடுத்தவும் திட்டமிட்டபடி காரியங்கள் நடக்கவும் இந்த அதிகாரம் தேவைப்படுது. பிள்ளைகளின் ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பிற்காக பெற்றோர் கட்டளை இடலாம். ஆனால் பிள்ளைகள் வளர வளர அக்கட்டளை ஆலோசனையாக மாற வேண்டுமே தவிர வாழ்நாள் முழுவதும் அடிமைப்படுத்தும் சாட்டையாக இருக்கக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் அடிமைப்படுத்தும் சாட்டையாக இருக்கக்கூடாது. டிமாண்டு எனக்கு இந்த வாரம் கண்டிப்பாக புது ட்ரெஸ் எடுத்து தரணும். குழந்தைகள் அல்லது துணைவியின் பிடிவாதமான கோரிக்கை. இது தங்களின் உரிமையாகவோ அல்லது தேவையாகவோ வெளிப்படும். இது நிறைவேறாத போது சண்டைகள் வெடிக்கும். குடும்பம் என்பது பாச பிணைப்பு. இங்கு அதிகாரம் அன்பால் போர்த்தப்பட்டிருக்க வேண்டும். கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் அன்பு, பாதுகாப்பு மற்றும் கவனிப்பை உரிமையோடு கோருவது இயல்பானது. இது குடும்பத்தை ஒட்டி வைத்திருக்கும் பசை. ஆன்மீகத்தில் இது 3 எப்படி பயன்படுத்துகிறாங்க? கமெண்ட் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் மற்றும் ஆன்மீக உரிமைகளை புரிந்து கொள்ள குருவின் கருத்துகள் அல்லது உபதேசங்கள் உதவும். ஆன்மீக பாதையில் பிறரின் நம்பிக்கைகளை பற்றி நாம் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லக்கூடாது. கமாண்ட் ஆன்மீகத்தில் கட்டளை என்பது உங்கள் மனதிற்கு நீங்கள் இடும் கட்டளையாக மட்டும் இருக்க வேண்டும். புலன்களை அடக்கவும் தியானத்தில் நிலைத்திருக்கவும் உங்கள் மனதை நீங்கள் கட்டளையிட்டு வழிநடத்த வேண்டும். இறைவனுக்கோ பிறருக்கோ கட்டளையிட முடியாது. டிமாண்டு இறைவனிடம் தகுதியை வளர்த்து கொண்டு அமைதியையும் ஞானத்தையும் கோரலாம். ஆனால் அது வியாபார பேராசையாக இருக்கக்கூடாது. ஆன்மீகம் என்பது அகநோக்கிய பயணம். இங்கு நான் என்ற அகந்தை அழியணும். கமெண்ட் மனதின் பிரதிபலிப்பு. கமாண்டு அகந்தையின் வெளிப்பாடு. டிமாண்டு பற்றின் வெளிப்பாடு. இந்த 3ஐயும் தாண்டி செல்லும்போது தான் மௌனம் பிறக்கும். அங்கே நிரூபிக்க கமெண்ட் தேவையில்லை, ஆள கமாண்டு தேவையில்லை, பெற டிமாண்டு தேவையில்லை.
மீதி இருப்பது அமைதி, விழிப்பு, உண்மை மட்டுமே. வார்த்தைகள் மனதை காட்டும், மௌனம் உண்மையை காட்டும். கமெண்ட் என்பது மனம் பேசும் சத்தம். கமாண்டு என்பது அகந்தை செலுத்தும் ஆட்சி. டிமாண்டு என்பது பற்றால் எழும் பசி. இந்த மூன்றும் நான் என்ற மையத்தை சுற்றி இயங்குது. ஆனால் நான் கரைய ஆரம்பிக்கும் போது கருத்து மௌனமாகும், கட்டளை கருணையாகும், கோரிக்கை முழுமையாகும். அங்கே மனிதன் பேசுவதில்லை, உண்மை மட்டும் வெளிப்படும். கமெண்ட், டிமாண்ட் மூன்றும் மனதின் இயக்கங்கள். கமெண்ட் மனம் விளக்கும், கமாண்ட் மனம் கட்டுப்படுத்தும், டிமாண்ட் மனம் பிடித்து கொள்ளும். ஆனால் நானும் என்ன செய்கிறது? அது விளக்கத்தையும் தாண்டுகிறது, கட்டுப்பாட்டையும் கரைக்கிறது, பற்றையும் விடுவிக்கிறது. அதனால் தான் மௌனம் உயர்ந்த மொழி என்று கூறப்படுகிறது. மௌனம் என்பது பேசாமை அல்ல, நான் இல்லாத நிலை. அங்கே யாரையும் திருத்த வேண்டியது இல்லை, யாரையும் ஆள வேண்டியது இல்லை, எதையும் பெற வேண்டியது இல்லை. ஏன்னா அங்கே குறைவு இல்லை, முழுமை மட்டுமே உள்ளது. ஏன்னா அங்கே குறைவு இல்லை, முழுமை மட்டுமே இருக்குது. கருத்து மனதிலிருந்து வருகிறது, கட்டளை அகந்தையிலிருந்து வருகிறது, கோரிக்கை பற்றிலிருந்து வருகிறது. மௌனம் மட்டும்தான் உண்மையிலிருந்து வருது. கமாண்ட், டிமாண்டு மூன்றிற்கும் தத்துவ உண்மையை பார்ப்போம். வார்த்தை வெளியில் தோன்றுது, கருத்து மனதில் உருவாகுது மூலம் உள்ளுணர்வில் இருக்கிறது. ஆனால் கமெண்ட் என்பது ஒரு மனிதனின் உள்ள நிலையின் சின்னம். கமாண்டு நானே மேலானவன் என்ற மனநிலையிலிருந்து வரும். அங்கே அதிகாரம் உள்ளது, ஆனால் பல நேரங்களில் அன்பு குறையும். டிமாண்டு கோரிக்கை, எனக்கு இது வேண்டும் என்ற பற்றிலிருந்து வருகிறது. அங்கே ஆசை, எதிர்பார்ப்பு, குறைவு உணர்வு இருக்கும். கமாண்ட், டிமாண்ட் வாழ்க்கையில் எப்படி சமநிலையாக இருக்கணும்? மனித உறவுகள் அனைத்தும் இந்த மூன்று சக்திகளின் மீது இயங்குது. கமாண்ட் கருத்து பகிர்வு, கமாண்டு வழி நடத்துறது, தேவையை வெளிப்படுத்துறது, டிமாண்டுனா இவை தவறல்ல. ஆனால் எப்போது, எங்கே, எந்த சூழலில் பயன்படுத்துகிறோம் என்பது தான் முக்கியம். கமெண்ட் கருத்து, சிந்தனை பகிர்தல், விவாதம் அல்லது புரிதல் என்பது மனிதனின் சுய சிந்தனை மற்றும் சுதந்திரத்தின் அடையாளம். ஒரு நிகழ்வு, பொருள் அல்லது கருத்தை பற்றி ஒரு நபர் தெரிவிக்கும் சொந்த அபிப்பிராயம். இது ஜனநாயகம் மற்றும் பேச்சுரிமையின் அடித்தளம். இதில் ஏதேச்சதிகாரம் இருக்காது. கருத்துகள் விவாதங்களை உருவாக்குது. இது மனிதர்களின் பகுத்தறிவையும் சுய சிந்தனையும் காட்டுது. கருத்து என்பது ஒரு மனிதன் உலகை எப்படி தன் உணர்வுபூர்வமாக பார்க்கிறான் என்பதன் வெளிப்பாடு. உலகம் என்பது ஒன்றுதான், ஆனால் அதை பார்க்கும் ஆளுமைகளின் கருத்துகள் பல. புற உலகில் முழுமையான உண்மை என்று எதுவும் இல்லை. கருத்துக்களே ஒரு மனிதனின் தனிப்பட்ட உண்மையை உருவாக்குது. மனிதர்கள் தங்களின் முந்தைய நம்பிக்கைகளின் அடிப்படையிலேயே கருத்துக்களை உருவாக்குறாங்க. இது அவர்களின் மன அமைப்பை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. கமாண்ட் அதிகாரம், கட்டுப்படுத்துதல், ஒழுக்கம் அல்லது கீழ்ப்படிதல்னு சொல்லலாம். கமாண்ட் என்பது மனிதனின் அதிகார வேட்கை மற்றும் சமூக கட்டுப்பாட்டின் அடையாளம். மனித வாழ்வின் முதன்மை உந்து சக்தியே அதிகாரத்தை கைப்பற்றுவதும் மற்றவர்களை கட்டுப்படுத்துவதும் தான். கட்டளை இடுதல் என்பது இந்த அதிகார வேட்கையின் நேரடி வெளிப்பாடு. தகுதியில் உயர்ந்த ஒருவர்
சட்டபூர்வமாக அல்லது முறைப்படி இடும் உத்தரவு. இது அதிகார அடுக்கு நிலை மற்றும் ஒழுக்கத்தை குறிக்குது. இதற்கு சமூக அங்கீகாரம் உண்டு. கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்பது சமூக ஒழுங்கிற்கு அவசியம். இதை மீறினா தண்டனை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை பாயும். கட்டளை இடுதல் என்பது இந்த அதிகார வேட்கையின் நேரடி வெளிப்பாடு. சமூகத்தில் குழப்பத்தை தவிர்க்க மக்கள் தங்கள் அதிகாரத்தை ஒரு தலைவனிடம் ஒப்படைக்கிறாங்க. அந்த தலைவன் இடும் கட்டளையே சமூக ஒழுங்கு. சில மனிதர்களுக்கு எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற மனநோய் போன்ற உந்துதல் இருக்கும். இது அவர்களின் பலவீனமான மனநிலையை மறைக்க உதவும் ஒரு தற்காப்பு முறை. மனிதர்கள் தங்களை விட உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்களின் கட்டளைக்கு அது தவறாக இருந்தாலும் மிக எளிதாக கீழ்ப்படுகிறாங்க. அடுத்து டிமாண்டு, தேவை. மனிதன் எப்போதும் தன் இன்பத்தை பெருக்கவும் துன்பத்தை குறைக்கவும் விரும்புகிறான். அந்த இன்பங்களை அடைவதற்காகவே அவன் சமூகத்திடம் தொடர்ந்து கோரிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வைக்கிறான். மனிதன் தேவைகளும் கோரிக்கைகளும் வெறும் ஆசைகள் அல்ல. அவை சமூக பொருளாதார வர்க்க போராட்டங்களின் விளைவாக எழும் நியாயமான உரிமைகள். மனிதன் எதிர்பார்ப்புகள் அவனது தேவைகளின் அடிப்படையில் மாறுகின்றன. உணவு, பாதுகாப்பு போன்ற அடிப்படை தேவைகள் தீர்ந்தவுடன் அன்பு, அங்கீகாரம் போன்ற உளவியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் பிறக்கின்றன. ஒரு மனிதன் நியாயமான எதிர்பார்ப்புகள் அல்லது கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் போது அவனுள் ஏமாற்றம் ஏற்பட்டு அது வன்முறையாகவோ அல்லது கோபமாகவோ உருவெடுக்குது. டிமாண்டு என்பது மனிதனின் உயிர் வாழும் தேவை மற்றும் ஆசைகளின் அடையாளம். உரிமையின் வெளிப்பாடு. தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை உரிமையோடு அல்லது பிடிவாதத்தோடு கேட்க பெறுவது. இது மனித தேவைகள், உரிமைகள் மற்றும் உளவியல் ஆதிக்கத்தை குறிக்கிறது. இது நியாயமான உரிமையாகவும் இருக்கலாம். எடுத்துக்காட்டாக தொழிலாளர் போராட்டம் அல்லது பேராசையின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம். எடுத்துக்காட்டு அதீத எதிர்பார்ப்பு. இந்த மூன்றும் மனிதன் சமூகத்தில் மற்றவர்களோடு எவ்வாறு பழகுகிறான், தன் அதிகாரத்தை அல்லது தேவையை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை விளக்கும் தத்துவ கூறு. வாழ்க வளமுடன்.